2021 மத்திய சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு அறிக்கை சர்க்குலர் ஒன்று இருக்கு. நீங்கள் மாஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா நைட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது விதி இல்லைன்னா சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கான ஆதாரம் இருக்குது. விஜய்க்குமே இது பெரிய பின்னடைவு. இதுலேருந்து அவர் ஓவர் கம் ஆகிறதுலாம் சாதாரண விஷயமே இல்லை. என்னடா 2 நாள் வாயில் வந்து எப்படி திட்டினவன் இன்னைக்கு இப்படி பேசுகிறான் நினைக்க வேண்டாம். என்னதான் பண்ண சொல்கிறீங்க? நடந்து போச்சு. யாரும் திட்டமிட்டு செய்யலை. விஜயும் திட்டமிடலை. விஜய் செய்த ஒரு மாபெரும் தப்பு டயத்துக்கு போகாது. இனிமேல் ஒழுங்காக டயத்துக்கு போங்க. கூட இருக்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. உங்களை ஜெயிலில் தள்ள விட மாட்டாங்க. கூட இருக்கவங்க சும்மா உங்களை கீ கொடுத்து ஜாக்கி கொடுத்து பாவம் இருந்தால் என்ன பண்ணுவார்? அவரால் சுயமாக முடிவெடுக்கவே முடியல. 4 பக்கம் போட்டு பிச்சை எடுத்தா இருந்தாலும் என்ன தாங்க செய்வார்? இப்போ இன்னைக்கு வந்து உங்களை ஆதரவாக பேசிட்டு போனாங்கல்ல, மத்திய அரசும் பேசுகிறாங்க, எடப்பாடியும் பேசுகிறாங்க, ரூலிங் பார்ட்டியும் உங்களை ஆதரவாக பேசிட்டு தான் போகிறாங்க. யாரும் இன்னும் அரசியல் பேசலை. ஒரு வாரம் கழிச்சு உங்களை அரசியல் பேசுவாங்க. அப்போ உங்களால் எதிர்கொள்ளவே முடியாது. எவ்வளவோ சொல்லியாச்சு. புசியா இருந்தும் நிர்மல்குமாரை கேட்கவே இல்லை. அடிச்சுட்டாங்க ஒரே பாயிண்ட். அவர் சொன்னது உண்மை. எங்கள் தலைவரை இட்டு போகிறதாண்டா எனக்கு கஷ்டம்னாரு. சத்தியமான உண்மை அதுதான். புசியானந்த் மேலே வழக்கு போட்டிருக்காங்களே, புசியானந்த் கிட்டே நிர்மல்குமார்ட்டி போலீஸ் மெனிமோ டைம் சொல்லியிருக்காங்க, சார் தப்பு பண்ணுறீங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. இவங்க சொல்லி யாரும் கேட்டால் தானே. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நிகழ்வு இணைந்திருப்பவர் திரு R.S. தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எதிர்பாராத பெரும் இழப்பை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கம் நின்றுட்டு பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக தாவேகா சார்பாக இன்றைக்கு அவங்க எழுப்பிக்கக்கூடிய கேள்வி என்பது, ஒரு இரவில் முதல்ல உடற்கூறாய்வு பண்ணப்படுது, மருத்துவர்கள் தயாராக இருக்காங்க, ஆம்புலன்ஸ் தயாராக இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, எனவே இது சதி அப்படின்றாங்க. இது எப்படி பார்க்குறது? முதல் நடந்த சம்பவத்துக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிக்கணும். நானும் தெரியப்படுத்திக்கிறேன். தொலைக்காட்சி சார்பாகவும் பெரிய வருத்தம். இழப்பே இருக்க முடியாது. ஒரு மனைவி 2 குழந்தைகள் இப்படி இழந்திருக்கிறாங்க. இழந்த அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மருத்துவமனையில் இருக்க இப்போ ஒரு இறப்பு கூட்டிட்டு 40+1 41 ஆகிடுச்சு. இதோடையாவது நிற்கணும். இதுக்கு மேலே இறப்பும் கூட கூடாது. அதுக்கு வந்து எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். மருத்துவர்கள்லாம் கொஞ்சம் விரைந்து மருத்துவ உதவி பண்ணுங்கள். மேல் சிகிச்சைக்கு அடுத்தடுத்த மருத்துவமனைக்கு அனுப்புங்க. விரைந்து செயல்படுறது வேறு வழி கிடையாது. இறந்த இழப்புக்கு நம்ம என்ன காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இதில் போயிட்டு எங்களுக்கு அதில் சந்தேகம் இதில் சந்தேகம்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்குது. முதல்ல அதாவது இப்படி வச்சுக்கோமே, கொஞ்சம் நடுநிலையாக பேசுவோம். ஏன்னா 2 நாள் நான் வந்து பயங்கரமாக விஜய் வந்து தாக்கி பேசினேன். கொஞ்சம் நடுநிலையாக பேசுவோம். நடுநிலையிலே எவ்வளோ தாக்கப்பட்டாலும் பரவாயில்ல. முதல் விஷயம், அந்த பாடியை அப்படி டிஸ்பாச் பண்ணலை, நைட்டுக்குள்ளே நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியேற்றுறனா அது மிகப்பெரிய அரசியல் ஆக்கியிருக்கலாமா? ஆக்க முடியாது. சிம்பிளாக ஆன்சர் பண்ணு. மருத்துவமனையில் பாடியை வச்சுட்டு ஒரு பாடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் கூட ஒரு 4 hours 5 hours ஒரு பாடியை வெளியேற்றா அந்த உறவுக்காரவங்க எல்லாரும் அங்கே வந்துடுவாங்க. எல்லாம் எங்கள் வெளியூரில் எல்லாம் இருந்திருப்பாங்களா, அந்த இறந்தவங்களோட சொந்தக்காரவங்க எல்லோரும் வந்து ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக லோடாக இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் பண்ணியிருக்கலாம். தாராளமாக மீடியா துணையோடையே பண்ணியிருக்கலாம். ரைட், புரிஞ்சா சரி. ஊடகத்தோட உதவியோடு லைவ் போட்டு அந்த பாடி ஒன்றுக்கும் தனித்தனி கேமராக்குமே ஒவ்வொரு பிரேக்கிங் நியூஸ் பெயரோட போடலாம். பேரோட போட்டு, இறந்தவங்களோட போட்டு, ஃபோட்டோவோட போட்டு, அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி அதுக்குள்ளே எடுத்துருவீங்க. இவங்க இந்த ஊரில் பிறந்தாங்க, இவங்க இப்படி வளர்ந்தாங்க, இந்த துறையில் இருந்தாங்க, இந்த குழந்தை ஒரு மருத்துவரை இழந்துட்டோன்னுவாங்க. அழகாக பண்ணியிருந்துருக்கலாம். அது இந்த குழந்தை எப்போ பிறந்துச்சு, இந்த குழந்தையோட கனவு என்ன, இது எத்தனாவது குழந்தை, இல்லை எத்தனை வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்துச்சு அந்த தாய்க்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டோரி, ஒரு பேத்தட்டிக் ட்ராமாவே அரங்கிட்டு இருக்கலாம். பட் அதை அரசாங்கம் செய்யலை. கண்டிப்பாக திமுக அரசு செய்யலைன்னு தான் சொன்னால் முட்டு கொடுக்குறலாம் வேண்டாம். ஆனால் செய்யலைன்னா செஞ்சுருந்துருக்கலாம். நான் சொன்னதை விட யோசிக்க முடியாது. ஆனால் 2021 மத்திய சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு அறிக்கை சர்க்குலர் ஒன்று இருக்குது. நீங்கள் மாஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா நைட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது விதி இல்லைன்னா சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கான ஆதாரம் இருக்குது. சோசியல் மீடியாவில் தவறான தகவலை பரப்பாதீங்க. மாஸ் போஸ்ட்மார்ட்டம் நடக்கவுள்ள பண்ணலாம். ஏன்னா இது ஒரு பெரிய டிசாஸ்டர், வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லை, பெரிய பேரிழப்பு. அப்போ இதை பண்ணிக்கலாம், தவறு இல்லை. 2வது, அங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதுவும் கலைஞர் கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்ட பெரிய மருத்துவக் கல்லூரி இருக்குது கரூரில். மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியை டிஎம்கேட்சியில் கொண்டு வந்தது தான். அதில் இருக்குது மருத்துவக் கல்லூரியில். அப்போ பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று, இறந்தது பெரிய கான்ட்ரவர்ஷியலான டெத்து கிடையாது, எல்லாமே விபத்து தானே. கான்ட்ரவர்ஷியல் டெத்துனா தற்கொலையா கொலையா அப்படின்றது கான்ட்ரவர்ஷியல் டெத்து. அதில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்ரீமதி பாப்பாவுக்கு பண்ணாங்கல்ல கன்னியாகுமரியில், அது வந்து பெரிய கான்ட்ரவர்ஷியல். அதுக்கு 2வது போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. 3வது போஸ்ட்மார்ட்டம் சுப்ரீம் கோர்ட் முடியாதுன்ட்டு. ஆல்ரெடி 2 பண்ணியாச்சு.
இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? 2மே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. உங்கள் லாயர் வேணுனீங்க வச்சாச்சு. உங்கள் டாக்டர் 2 தானே 2வது போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க. அதுக்கு பிறகு எதுக்கு வர்றீங்க இங்க? 2வது போஸ்ட்மார்ட்டம் நீங்கள் கேட்டு பண்ணி ஹைகோர்ட்டு தான் உத்தரவு கொடுத்துச்சு. மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வராதீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அனுப்பிச்சிச்சு திருப்பி. அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கன்னியாகுமரி பள்ளி கலவர பாப்பா ஸ்ரீமதியோட மரணத்தை சொல்கிறேன். ஸோ இது அப்படி இல்லை மொத்தமாக விபத்து தானே. இப்போ ஆக்சிடென்ட் கேஸுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் பண்ணுவாங்க. ஏன்னா அது தெரியும். வண்டி ஏறிச்சு இறங்குனுச்சு முடிஞ்சு போச்சு இறப்பு, அவ்வளோதான். அது சரசரன்னு பண்ணிடுவாங்க. ஆனால் கான்ட்ரவர்ஷியல் டெத்துக்கு தான் நீங்கள் ரொம்ப எலாபரேட்டடாக பண்ணுவாங்க. அதுவுமே வந்து பாப்பா ரிதன்யா பாப்பாவோட மரணத்தில் வந்து ஹைகோர்ட்டு வெறுப்படைஞ்சிட்டு, என்னது இது ஒரு பக்கம் அளவில் கொண்டு வரீங்க, துண்டு சீட்டு மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எலாபரேட்டாக பண்ணி கொண்டு வாங்க, இது இப்படி அறிக்கை தாக்கல் பண்ணாதீங்கன்னு பெயிலுக்கு வந்தாங்க. பெயிலில் வந்துட்டாங்க அவங்க, அது ஒரு விஷயம். பட் அந்த நீதிபதி அவர் ஹிண்ட் பண்ணார், இது தப்பு, இது மாதிரி இவ்வளோ ஸ்பீடாக கொண்டு வராதிங்க, இதை எலாபரேட்டாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு துர்பாக்கியமான நிலைமை. அதாவது வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் நல்ல மாதிரியே விடிஞ்சுது, சனிக்கிழமையும் நல்ல மாதிரி விடிஞ்சுது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பகல் யாருக்கும் நல்ல மாதிரி விடியலை. இன்க்ளூட விஜய்க்குமே நல்ல பகல் பொழுதாக விடியலை. அது ஏன்னா சனிக்கிழமை சாயந்தரம் 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 27, 2025 இரவு 7:30 மணிக்கு மேலே எல்லாருக்குமே தவறான பொழுதாயிட்டு. சாயந்தரம் வரைக்கும் வேறு மாதிரி பொழுதாக இருந்து இரவு வேறு மாதிரி பொழுதாயிட்டு. விஜய்க்குமே இது பெரிய பின்னடைவு. இதுலேருந்து அவர் ஓவர் கம் ஆகிறதுலாம் சாதாரண விஷயமே இல்லை. என்னடா 2 நாள் வாயில் இருந்து அப்படியே திட்டினவன் இன்றைக்கி இப்படி பேசுகிறான் நினைக்க வேண்டாம். என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? நடந்து போச்சு. யாரும் திட்டமிட்டு செய்யலை, விஜயும் திட்டமிடலை. விஜய் செய்த ஒரு மாபெரும் தப்பு டயத்துக்கு போகாது. இனிமேல் ஒழுங்காக டயத்துக்கு போங்க. நீங்கள் ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டீங்க, நீங்கள் சினிமா இன்ஃப்ளூயன்சர் இல்லை, நீங்கள் ஒரு பொலிட்டீஷியன் லீடர். ஒரு நேரத்துக்கு போகிறத விட வேறு என்ன கயற்ற வேலை உங்களுக்கு? முத நாளே போய் அங்கே தங்கியிருக்கலாமே லாட்ஜில். அங்கே முத நாளே போயிட வேண்டிய தரை வழியாக கூட முத நாள் போயிட்டு நீங்கள் சீன் போடுறீங்க எல்லா இடத்துலையும். ரோட் ஷோ விடணும் சீன் போடாதீங்க. இப்போ கூட இருக்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. உங்களை ஜெயிலில் தள்ள விட மாட்டானுங்க. கூட இருக்க விடுங்க. சும்மா உங்களை கீ கொடுத்து ஜாக்கி கொடுத்து பாவம் இருந்தால் என்ன பண்ணுவார்? அவரால் சுயமாக முடிவு எடுக்கவே முடியலை. 4 பக்கம் போட்டு பிச்சை எடுத்தா இருந்தாலும் என்ன தாங்க செய்வார்? தளபதி நீங்கள் இப்படி வரணும், தளபதி இப்படி க்ளோஸ் வைக்கிற தளபதி. அந்த சினிமா பவர்லேயே அவரை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் அப்படி கிடையாது. லேசாக அவர் பூனை செத்தாலும் அதை வச்சு ஒரு அரசியல் உண்டு. யாரும் இப்போ 2 நாள் அரசியல் பேசாமல் இருக்காங்க. ஒரு ஆஃப்டர் 1 வீக் கழித்து பாருங்கள் என்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து உங்களை ஆதரவாக பேசிட்டு போனாங்கல்ல, மத்திய அரசும் பேசுகிறாங்க, எடப்பாடியும் பேசுகிறாங்க, ரூலிங் பார்ட்டியும் உங்களை ஆதரவாக பேசிட்டு தான் போகிறாங்க. யாரும் இன்னும் அரசியல் பேசலை. ஒரு வாரம் கழித்து உங்களை அரசியல் பேசுவாங்க. அப்போ உங்களால் எதிர்கொள்ளவே முடியாது. நில குழஞ்சி போய்டும். இன்றைக்கி உட்காந்து இந்த ஃபேஸ்புக்கில் கமெண்ட் அடிக்கிறாங்க. உட்காந்து யார் தாவேக்காலேருந்து, தம்பிகளா ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கீங்க. அது அவங்களை உணரவே இல்லை. அதில் தன்னாய் ரொம்ப முக்கியம். நெறியாளரே இவ்வளவு நடந்த பிறகும் கூட அண்ணன் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்றத ஹேஷ்டேக் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, நாங்கள் உங்கள் கூட இருக்கோங்கிறது ரைட்டு. அதான் ஒரு தலைவனுக்கு எல்லாரும் செஞ்சாகணும். நாங்கள் கூட இருக்கோம், கவலைப்படாதீங்கன்னு. ஆனால் உங்களை எதிர்த்து பேசுகிறவனை போய் அட்டாக் பண்ணுற சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இல்லை. அந்த கெப்பாசிட்டிலே இல்லை. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுங்க. உங்களை எதிர்த்து பேசுகிறான் இல்லையா, அவனை நீங்கள் திட்டுற இடத்துல இல்லை. அவனை தயவுசெய்து பேசாதீங்க, எங்களை கொஞ்சம் விடுங்க, நாங்கள் அப்படியே தப்பிச்சுடுறோங்கிற சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க. எங்களை கொஞ்சம் ரெஸ்கியூ பண்ணி விடுங்க, எங்கள் கட்சியை சிக்கலில் மாட்டிக்கிட்டோங்கிறத எல்லாரும் உணர்ந்துடுறாங்கங்க. எங்கள் மோடியும் உணர்ந்துட்டாரு. நிர்மலா சீதாராமன் மேடத்தை அனுப்பியிருக்காரு. எடப்பாடி அவர்களும் போயிட்டு சிக்கல் தான், நல்ல தம்பியும் கொஞ்சம் நேரத்துக்கு வரணும் அப்படின்ட்டு போகிறாரு. வேறு என்ன சொல்கிறது? இப்போ இந்த இடத்துல வேறு வழி இல்லை. முதல்வரும் அதான் சொன்னார். எல்லாம் அருணாச்சல ஆணையம் அறிக்கை போட்டிருக்கோம், தனிநபர் விசாரணை. அவங்க போயிட்டு அந்த பழைய மாநாடு நடத்துனாங்களே, டிஎம்கே மாநாடு, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க இப்போ ஜஸ்ட் நவ். ஏன்னா எத்தனை ஏக்கர், 60 ஏக்கரில் அந்த மாநாடு வளைச்சாங்க, அந்த இடத்து போட்டாங்க. அப்படி ஒரு மாநாடு நடக்கணும். இது எப்படி இப்படி நடத்திருக்காங்க? இந்த இடத்த டபுள் சைடு இருக்கு என்கொயரி. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு நடுநிலைக்கு வந்துடுவோம். 2 நாள் கோபத்தை அட்டாக் பண்ணிட்டோம். டபுள் சைடு இந்த இடத்த கொடுத்தாங்க போலீஸ்காரங்க, வெளிச்சாமிபுரத்தை கொடுத்தாங்கல்ல. இந்த இடம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் அந்த இடத்த பெற்றிருக்க கூடாது. முதல்ல அது தெரிஞ்சு எங்களுக்கு இந்த இடம் வேண்டாங்க, கோர்ட்டுக்கு போயிடுறோம். கோர்ட்டுக்கு போயிடலாமே. திட்டமிடல முன்ன பின்ன மாறிடும். திட்டமே இட தெரியலன்னு சொல்கிறேன். என் கூட இருக்க ஜால்ராக்கில் நம்பியே அவர் இறங்குறாரு. கடைசியா இவரை கூட தெருவில் எடுத்து விட்டாங்க. தேரை எடுத்து தெருவில் விடுறதுன்னு சொல்லுவாங்க. பழமொழிக்கு விளக்கம் தெரியுமா? தேர் பாட்டுக்கு செவனேன்னு தேர் முடியில் இருக்கும். வா இழுக்கிறேன், சாமி வச்சு இழுக்கிறேன்னு சொல்லி இழுத்தோடனே அவன் மட்டும் வேலை வந்துடும். உங்களுக்கு வேலை வந்துடும். அப்படி இப்படி விட்டு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. தேரை எடுத்து தெருவில் விட்டுரு. தெருவில் நிற்கும் தேர். மறுபடியும் டிராக்டர்கிட்டே ஜேசிபி கிட்டே தான் எடுத்துகிட்டு வரணும். தெரியுங்களா? அதுமாரி அவர் பாட்டு இருந்தவர் இழுத்தாந்து, வா ஒரு ரோட் ஷோ விடலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஜூம் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு சொல்லி அந்த கூட்டம் கொண்டோன்னா உங்களுக்கு பெரிய வாக்கு சதவீதம் இருக்குது, நீங்கள் தான் லீடரே நீங்கள் தான் ஒரு மாயையை கிளப்பிட்டார். அவர் அந்த மாயையை நம்பிட்டார். அவர் இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு. இந்த லேட்டாக போனது தப்பு. 8:40 நாமக்கல்ல நீங்கள் இருந்திருக்கணும். 8:40 நீங்கள் மீனம்பாக்கத்தில் இருக்கீங்க. 12:30 மணிக்கு நீங்கள் கரூரில் இருந்திருக்கணும். இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே.
இன்னைக்கே நீ அவனை இவனையும் குறை சொல்றீங்க. முதல்ல தன்னாய்வு பண்ணுங்க. உங்க மேல உள்ள குறத்தை பாருங்க. எகிதிலார குற்றம் போல் தன் குற்றம் கார்க்கின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு வள்ளுவன். நீங்க அடுத்தவனை குறை சொல்றதுக்கு முன்னாடி உன் மேல உள்ள என்னடா குறைன்னு பாருங்க. நீ 12:30 மணிக்கு போயிருந்தா 1:30, உன்னால அதுக்கு மேல நிற்கவும் முடியாது வெயில்ல. 1:30 மணிக்கு முடிஞ்சிருக்கும். 2:30 மணி லஞ்சுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க அப்படி அப்படியே டைலூட் ஆகிருப்பாங்க கூட்டத்தில். ஆனால் காலையிலேருந்து சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பேட்டியெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு, அந்த வீடியோவை பார்க்கணும், சமூக வலைதளத்தை வந்து கேட்ச் பண்ணுங்க. அதை யாரெல்லாம் வீடியோ வந்து எப்படி வந்துச்சு அதை பார்த்தா தான் உண்மை தெரியும். அவங்கள அட்டாக் பண்ணல போலீஸு, அவங்கள அந்த வீடியோவில் பாதுகாக்கிறாங்க. புரிஞ்சாம சில பேர் அதுக்குள்ளே சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிச்சாங்க. போலீஸ் மிரட்டலை, உங்கள்ட்ட இருக்க ஃபுட்டேஜை கொடுங்க, அதை பாதுகாக்கணும். அதுக்கு ஏன்னா மரம் உடைச்சிட்டு விழுந்திருக்கு. நம்ம இதை பல முறை புசி ஆனந்தவர்கள் மேடையில் சொல்லியிருக்காரு. மரத்தில் ஏறாதே இறங்குன்னு மரம் உடைச்சிட்டு விழுந்து 11 பேர் இறந்துருக்காங்க. சிங்கிள் அட்டம்ப்ட். ஈவன் மரத்தில் விழுந்தவன் பாதி கீழே விழுந்தது பாருங்க, கழுத்துலையும் காதலையும் விழுந்தது. அதில் ஒரு 11 பேர் ஒரே ஸ்ட்ரோக்கில் அட்டம்ப்ட். இதை நீங்கள் யாரை குறை சொல்லுவீங்க? மரத்தில் ஏற சொன்னாங்களா ஏதாவது கட்சிக்காரவங்க? இல்லை மரத்தில் ஏறி உடைச்சிட்டு விழ சொன்னாங்களா? ஆஸ்பல்ட் சீட்டு உடைச்சிட்டு விழுந்தது, அதில் ஒரு 4 பேர். ஷீட்டு அதெல்லாம் எப்படி பூரா ஆங்கிளுமா இருக்காது, பூரா காரக்காரன்னு ஏறிடாது. அதெல்லாம் ஷீட்டு உடைச்சிட்டு விழுந்திருக்கு. இதெல்லாம் யாரு மேலே குறை? போலீஸ் தெளிவாக தன்னுடைய இப்போ எஃப்ஐஆர் வெளியிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் எஃப்ஐஆர் தகவல் வந்துட்டே இருக்கு. 10 நிமிஷத்துக்கு முடியல எஃப்ஐஆர். எவ்வளவோ சொல்லியாச்சு. புசியா இருந்தும் நிர்மல்குமார் கேட்கவே இல்லை. அடிச்சுட்டாங்க ஒரே பாயிண்ட். எத்தனை முறை எச்சரிச்சிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அதில் இன்னொரு நடுநிலை ஒன்று சொல்லிடுறேன். புசியானது நிர்மல்குமார் சொல்லி இந்த அணில் குஞ்சுகள் கேட்காது. காவல்துறை சொல்லி இவங்க கேட்கல, இவங்க சொல்றது அவங்க கேட்கல. அதை ஒத்துக்கங்க, உண்மையை ஒத்துக்கும். ஏன் பிடிச்சி கார்னர் பண்றீங்க? எல்லாரும் புசி ஆனந்த போட்டு கார்னர் பண்றாங்க. பாவம் அந்தாலும் என்னங்க செய்வார்? அவரால் என்ன பண்ண முடியும்? அவர் சொல்லியே கேட்க மாட்டார். தலைவர், கட்சி தலைவரே கேட்க மாட்டார். அவர் சொன்னது உண்மை. எங்க தலைவரை இட்டு போறதாண்டா எனக்கு கஷ்டம்னாரு. சத்தியமான உண்மை அதுதான். இவரை கிளப்பி தலைவரையை கிளம்புங்க, நம்ம மாநாட்டுக்கு போகணும், நாமக்கல் போகணும், கரூர் போகணும், இங்க யாருக்கு கரூர் ஏன் போட்டு படுத்துற அப்படி எழுப்பி தான் கொண்டு வரணும் தலைவரை. அது பிரச்சனை இருக்கு. விஜய் ஒரு நல்ல திரைக்கலைஞன், இட்ஸ் நாட் ஏ குட் பொலிட்டீஷியன். ஏங்க நிறைய பெரிய வீட்டு பிள்ளைங்களே பொலிட்டீஷியனில் ஜெயிக்க முடியலங்க. பெரிய பேச்சாளர்களே நாட்டை ஆள முடியல. பெரிய எழுத்தாளர்கள் நாட்டை ஆள முடியல. பெரிய எழுத்தாளன் நல்ல பேச்சாளன் இல்லை, நல்ல பேச்சாளன் சிறந்த எழுத்தாளன் கிடையாது. அந்த மூலம் தெரிஞ்சுக்கங்க. ஆர்ஐட்டிங்கிறது வேற, சொற்பொழிவாற்றுங்கிறது வேற. என்னால் உட்காந்து எழுத முடியாது, அது வேறு. இது வேறு, அது வேறு. இதுக்கு வேற சிந்தனை, அதுக்கு வேற சிந்தனை. இது ரெண்டும் ஒரு சேர இருந்தது கலைஞர் கருணாநிதி. அவ்வளோதான், வேற யாருக்கு இல்லை. பெரியார்லாம் பெரிய எழுத்தாளர்லாம் இல்லை, பேச்சாளர். அண்ணா பெரிய அளவில் எழுதிடல, ஆனால் பெரிய பேச்சாளர். வைகோ பெரிய எழுத்தாளர் இல்லை, பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய பேச்சாளர். எக்ஸாக்ட்லி, கலைஞரோட சிறந்த பேச்சாளர். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? என்னடா ஒரே ஒரு சைடா பேசுறான்னு நினைக்காதீங்க. ஜெயலலிதா பேச்சாளர் தான், எழுதலையே. எம்ஜிஆர் பேச்சாளர் தான், எழுதவே இல்லையே. அவர் புத்தகமே எழுதலையே. உணர்வுகளை பேசுறவர், வலிய. எம்ஜிஆர் வந்து அப்படி ஏழைகளை பத்தி அப்படியே பசியோட வலியை சொல்றவர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பசி எப்படி பசிக்குன்னு சொல்ல தெரியும். அதை சொல்ல தெரிஞ்சவர் தான் விஜயகாந்த். நீங்க ரெண்டுமே இல்லை. விஜய் வந்து ரெண்டுமே இல்லை. பேசவும் தெரியல, எழுதவும் தெரியல. விஜயகாந்த் ஒரு யதார்த்த பேச்சு தாங்க அவர் ஜெயிச்சது. என்னடா பண்ணிடுவீங்க? காசுங்கிறீங்க. செத்தா போனத்தை கூட 6000 கூட அறுத்துருவாங்கடா. எளிய மக்களுடைய சொல்லாடல. அவ்வளவுதான். நீங்களும் உங்க காசு போகடா கேட்பு. எனக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல இந்த பூமியில, பொண்டாட்டிக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல. எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க எங்கே பொழைச்சிப்பாங்க. எனக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல. வீட்டுக்கு வந்தா ஒரு வேளை சோறு போட மாட்டீங்க, என் ஆயுசே முடிஞ்சு போயிடுறாரு. அவர் சொன்னது பெரிய ப்ராக்டிக்கலுங்க. நம்ம எல்லா சொந்தக்கார விட்டு ஒரு வேளை சோறு சாப்பிட்டாலும் நேரமே முடிஞ்சிருப்பாங்க, ஆயிலே முடிஞ்சிடும். அந்த யதார்த்த அரசியல் அவர்கிட்ட இருந்துச்சு. விஜய்கிட்ட ரெண்டுமே இல்லை. இவ்வளவு நடந்திருக்கு சார். 2 நாள் ஆயிடுச்சு, விவாத பொருளை மாறி இருக்கு. அழுக்குறல் இன்னும் அடங்கலை. ஏன்னா 62 பேர் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் அடங்காது. அழுக்குறல் அடங்காது. இப்போ ஒரு டெத் ரேஷியோ இப்போ நேரிட்டு இதோட ஸ்டாப் ஆகலாம் நீங்க நினைக்க. 62 பேர் உள்ள இருக்காங்க, தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. இப்ப வரைக்கும் தலைவரா தாண்டி ஒரு மனிதனாவது பேசிருக்கலாம் விஜய், வாயை திறந்து பேசிருக்கலாம். விஜய் வந்து இப்ப கூட பத்திரிகையாளர் ஒரு சோசியல் மீடியாவில் செல்போன ஆன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாலே 1 கோடி பேர் பார்த்துருப்பாங்க. நீங்க கோவத்தை தணிக்கவே மாட்டீங்க. அதாவது பால் பொங்குதுன்னா விரவ இழுத்துடாம பால் பொங்குறது அடங்க முடியாது நெறியாளரே. சரி, அடிப்படை ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு தாய்க்கு தெரிஞ்ச விஷயம். பாலை பொங்குது தண்ணியை தெளிக்கிறீங்க நீங்க. அந்த எரியறத புடுங்கன்னா குதிக்கிறது அடிக்கிட்டு கொல்லி இழுக்காம எப்படி அடங்கும்? நீங்க இழுக்க வேண்டியதானே. இழுக்கிறதுனா ஒரே ஒரு இது வந்து ரொம்ப பெரிய துயரம். அவருக்கு சொல்றேன், விஜய்க்கே சொல்றேன், அவருக்கு நல்ல அட்வைசர் இல்லைங்க. நீங்க செஸ் போர்டு எந்த அளவுக்கு விளையாடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. செஸ் போர்டு விளையாடுறவங்க வந்து ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் வந்து போனஃபோர்ட் நெப்போலியன் ஆரம்பிச்சு செஸ் போர்டுங்கிறது ஒரு ஆகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய விளையாட்டு. அவருக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. பிஷப்புங்கிற ரொம்ப முக்கியம் செஸ் போர்டில்.
ராஜாவுக்கு பக்கத்துல இந்த ராணிக்கு பக்கத்துல உள்ள பிஷப் மட்டும் தான் இருக்கும். மந்திரி. 2 பக்கம் யானை, 2 குதிரை, அடுத்த பிஷப், மந்திரி. அடுத்ததுதான் 2 ராஜா ராணி. 2 பேருக்கு பக்கத்துல பிஷப் தான் இருப்பான். பிளாக் மந்திரி, ஒயிட் மந்திரி 2 பேரும். எதிர்த்தாப்புல சோல்ஜர் வச்சுதான் கேம் ஆரம்பிக்கணும். சோல்ஜர் தான் விஜயோட மக்கள். ஆனா ஒரு பக்கத்துல அருமையான பிஷப் இல்லை இவர்கிட்ட. புசியா இருந்த வேணா யானையை வச்சுக்கலாம், இந்த ஓரத்துலையும் இந்த ஓரத்துலையும். இந்த பக்கம் அதை ஒரிஜினா வச்சுக்கோங்க. அடுத்து குதிரை, அது பிளேயிங், உங்களுக்கு யாரு அங்கே சுழண்டு விளையாடுற மாவட்ட செயலர் வச்சுக்கோங்க. அடுத்து மந்திரிங்கிறவன் நீ சொன்னா நீ கேட்கணும். மதிநுட்பம் தேவையில்லையா? ரொம்ப மதிநுட்பம், ஸ்பாட்டனிஷ். இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கணும், இன்ன வரைக்கும் அவருக்கு ஐடியா சொல்ல ஆளே இல்லை, சொல்லி கேட்கவும் மாட்டாரு என்னவோ. இப்போ கூட ஒன்றும் இல்லை, ப்ரெஸ் மீட்டு நீங்கள் பயப்படுறீங்க, உண்மைதான், பயம்தான். ஒரு செல்ஃபோன் ஆன் பண்ணி, உங்கள் வீட்டில் கேமரா இருக்கும், ஹைடெக் கேமராஸே இருக்கும் உங்கள்கிட்ட எல்லாம், ஆன் பண்ணி, சரி கேமராவோட ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், செல்லை ஆன் பண்ணி இந்த மாதிரி நடந்து போச்சு. நான் தான் விஜய் பேசுகிறேன், எனக்கு உண்மையிலே தூக்கம் இல்லை, பசி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது சேவை செய்ய தான் வரணும்னு நினச்சேன். உங்களுக்கு சேவை செய்கிறது தான் நான் என்னோடய கேரியரோட உச்சத்தை விட்டு வந்தேன். நடிப்பையும் விட்டுட்டேன். இவன் படம் நடித்து ஓடாது, ஏன்னா இவ்வளோ பெரிய பேக் ஃபயர் ஆச்சு. இனிமேல் சினிமாவுக்கு திரும்ப முடியாது. விஜய் வந்து ரொம்ப தர்ம சங்கடமான இடத்துல இருக்காரு நிறையாளரே. சினிமாவுக்கு போக முடியாது. இந்த கெட்ட பேர் உங்களை வாழவே விடாது. 41 பேரோட மரணம் இருக்குல்ல, உங்களை மனச்சாட்சியாக அவங்களை விரட்ட ஆரம்பிச்சிடும். வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இல்லையா? மறையவே மறையாது. அந்த கட்சி மறைஞ்சாலும் மறையாதுங்க. யாரும் விருப்பப்பட்டு தீ குளிக்கல, புரியுதா? மொழிப்போருக்கா தீயெல்லாம் குளிச்சிருக்காங்க, அது வரலாறு. அது அந்த கட்சியோட கிரெடிட். அது எங்க கட்சிக்கு வேற எத்தனை பேர் தீ குளிச்சிருக்காங்க. இது அப்படி இல்லை, கிரெடிட் கிடையாது. இது பெரிய உங்களோட மிஸ்ஹேண்ட்லிங் நடந்த ஒரு அசாசினேஷன். இது உங்களோட தவறான கையாளுதல், உங்களோட நேரமின்மை, ஒரு லேட்டாக வந்ததோட விளைவுங்க. பரீட்சைக்கு 10 மணிக்கு வரணும், அதான் ஒரு ஹால் டிக்கெட்டு. நீ மத்தியானம் 3 மணிக்கு வந்து பரீட்சை எழுதணும்னு எழுதுற, எப்படி உனக்கு யார் மேலே குறை சொல்லுவேன்? இல்லை 3 மணிக்கு வந்து உன்னை எழுத விட மாட்டாங்க, எழுத விட்டு பெரிய இருட்டி போது எழுத முடியல, யார் மேலே குறை? தன் குற்றம் தானே. சும்மா ஒரு காமன் மேனாக யோசிக்கலாம். எல்லாம் தள்ளுங்க, விஜய் லேட்டாக போனது தப்பாயிடுச்சு, எல்லாமே தப்பாயிடுச்சு, செத்துட்டாங்க, அவங்களாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? யாருக்கும் நம்ம 10 லட்சம் கொடுத்தாலும் சரியாகாது. ஆனால் நடந்த பிறகு ஆஃப்டர் கிரைம் அதை ஹேண்டில் பண்ணவே தெரியலையே அவருக்கு. ஆனால் இப்போ கூட காலையில் வீட்டிலேருந்து புறப்பட்டு வெளியே இங்கே பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போகிறாரு. என்ன ஏதாவது திட்டமிடுதல் இருக்குமா? என்ன திட்டமிடுதல்? வெங்காய திட்டமிடுதல் இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லையே. அவர் இந்த வீட்டில் இருந்தார் இல்லைங்க, இங்கே ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க, சிஎஸ்எஃப் போலீஸ் பாதுகாப்பு போடணுமா சார்? ஆமாம், கட்டாயம் இல்லை. மக்கள் வேற மாதிரி இருக்காங்க நிறையாளர், நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாம் சும்மா அள்ளி விடுவாங்க பார்ட்டிக்கு. விஜய் வந்து உடனே கரூர் மருத்துவமனைக்கு ஏன் போகவில்லைன்னு, போகலாம் முடியாது, போகலாம், தப்பாயிடும், போனால் தப்பாயிடுங்க. ஆனால் வீட்டுக்கு போறாரு, அது பட்டினம், அது பாதுகாப்போட போகிறாங்க, ஃபுல்லாக போலீஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அது அவருடைய பர்சனல். நம்ம அதான் சொல்கிறேன், அவர் பாவம்னு சொல்கிறேன் நான். அவருக்கு ரொம்ப நான் இறக்கப்படுறேன், மனிதாபிமானப்படுறேன் அவர் மேலே. அவரை கொண்டாந்து தெருவில் எடுத்துட்டு விட்டாங்க. அவருக்கு இங்கே பொலிட்டிஷியனா என்னன்னே தெரியல. ஒருத்தன் ஒரு கட்சியில் மண்ணாட கிளைச்சலாகி வட்டச்சலாகி அங்கேயே சுற்றி பெருசாக ஓட்டு கேட்டே செத்து போனோம். லட்சம் பேர், கோடி பேர் இப்பவும் இருக்காங்க, இன்னைக்கு இருப்பாங்க, வீதி இருக்காங்க, இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் இருப்பாங்க. அது ஒன்லி அந்த கட்சி பிராண்டு, அது ஓட்டு கேட்பாங்க. அதனால எந்த புலனும் அடைய மாட்டாங்க. என்னைக்கே ஒரு நாள் தலைவர் தோல்ல தட்டு போயிருப்பாரு, என்னடா அப்படின்னு அந்த பேரை சொல்லி தோல்ல தட்டினார் பத்தியா, பேரை சொல்லி. அது பேரை சொல்லிட்டா இன்னும் கிரெடிட் அதிகம். அதை வச்சு பெரிய பார்ட்டி செய்யப்படுவாங்க லோக்கல்ல, தலைவர் பேரெல்லாம் சொல்றாருன்னு. அதான் அந்த கட்சியோட உணர்வுகள். பட் அந்த மாதிரி நீங்க வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். 50 வயசு ஆகி போச்சு, இப்போதான் வர்றீங்க. 50 வயசுல அவங்க முதலமைச்சர் ஆயிட்டாங்க, எம்எல்ஏ சட்டமன்றத்தில் போயிட்டாங்க. 76 ஒரு டேட் ஆஃப் பர்த். 76 மு க ஸ்டாலின் வந்து மிசாவில் உள்ள இருக்காரு. 92 இவரோட படம் நாளைய திருப்பு. 92 ஒரு எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்குள்ள இருக்காரு. 49 இவர் முதலமைச்சர் கலைஞர். 49 அப்புறம் அப்போ ஒரு கட்டமைப்புங்கிறது எவ்வளவு முக்கியம். ஒரு இப்போ இறந்ததுல ஒரு 4 பேர் யாருன்னே தெரியல, பாடியில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் திணறாங்க. அப்போ கூட்டத்துக்கு வந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியல. உங்கள்கிட்ட ஒரு கணக்கு இல்லை. புசியானந்த் மேலே வழக்கு போட்டிருக்காங்களே, புசியானந்த்கிட்ட நிர்மல்குமார்ட்டி போலீஸ் மெனிமோர் டைம் சொல்லியிருக்காங்க, சார் தப்பு பண்ணுறீங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. இவங்க சொல்லி யாரும் கேட்டால் தானே. குறைந்தபட்சம் அந்த மக்கள் கெட்ட பேர் ஆனாலும் அதை அபார்ட் பண்ணிட்டு வெளியே இருக்கணும். யார்? விஜய். அந்த டோட்டலாக அந்த பிளானே. ஆனால் அவர் நினைச்சது வேற. கூட்டத்தை கூட்டி காட்டுறோம் பாடுறான்னு ஊர் பெருமை பண்ணணும்னு நினைச்சார். அது உண்மையா சார்? அவருக்கு அரசியல்லாம் இதுதாங்க. அப்புறம் இங்கே பாருங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் பாலிடிக்ஸ். எல்லாமே அழகுதான் அரசியல். கூட்டம் கூடனாலும் அழகுதான், கூட்டமே வரலனாலும் பத்தீர்களா என்னுடைய எல்லாம் கூட்டத்தெல்லாம் மடக்கிட்டாங்க. நான் ஒரே ஆளுன்னு மைக்குக்கு பேசினாலும் எல்லா ஊர் முனையிலேயே போலீஸ் மடக்கிட்டாங்க. அராஜகம், காவல்துறை அராஜகம் முடிச்சுக்க வேண்டியது பஞ்சாயத்தை. எல்லாமே அரசியல் தானே. அப்போ அவர் நினைச்சது என்னன்னா,
என்னடா கோட்டைங்கிறீங்க கொங்கு மண்டலத்தை பாரு என் கூட்டத்தைன்னு. சந்தோஷம். ஆனால் மிஸ்ஃபயர் ஆகிப்போச்சு. மேன் ப்ரப்போஸ் காட் டிஸ்போஸ் சொல்லுவாங்க. தான் நினைக்க தெய்வம் ஒன்று நடக்கும். இவர் நினைச்சது வேற, அங்கே நடந்தது வேற. இன்னொன்று அந்த எஃப்ஐஆரில் சொல்லியிருக்காங்க வேண்டுமென்றே விஜய் காலதாமதிச்சார். படிச்சிங்களா அந்த எஃப்ஐஆர்? விஜய் வந்து ஒரு இடத்துல அந்த பஸ்ஸை லேட் பண்ணி மூவ் பண்ணாங்க. ஆனா அவங்க தரப்புல சொல்றாங்க லேட்டா வரதுல என்ன தப்பு இருக்கு, ரசிகர் இருக்காங்க அதனால அப்படி வராருன்றாங்க சார். இப்பவும் அப்படிதான் சார். அற்பமான பதிலா தெரியலையா? இப்போ அவர்தான் சொல்றாங்க. ரொம்ப இழிவான மலிவான பதிலா தெரியலையா உங்களுக்கே? இது ரொம்ப கஷ்டமான பதிலா தெரியலையா? அது போலீஸ் சொல்றாங்கன்னா, உளவுத்துறை சொல்றாங்க அங்கே கூட்டம் ரேஸ் ஆகுதுங்க, சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு, இருட்ட ஆரம்பிச்சுட்டு இவங்க பூரா ரயில் மரத்தில் ஏற ஆரம்பிச்சிருவாங்க, கரண்ட் இருக்கு, என்ன பண்றது, நீங்க முதல்ல வாங்குங்க, வந்து வாங்கன்னப்ப வேண்டுமென்றே ஒரு பேருந்து லேட் பண்ணி அங்கங்க நிப்பாட்டி மூவ் பண்ணாருன்னு போலீஸோட ஸ்டேட்மெண்ட். என்னோட அறிக்கை இல்லை. பெரிதுபடுத்தாதீங்க இவங்க சொல்றாங்க. அதை பெருசுபடுத்தாதீங்க. எப்படி பெரிதுபடுத்தாம 41 பேர் செத்துட்டாங்க, எப்படி பெரிதுபடுத்தாம போக முடியும்? அப்ப 41 பேர்ல 400 பேர் கூட சாவாங்கன்னு சொல்றவங்க தான் இந்த ஆன்சரை சொல்ல முடியும். பெரிதுபடுத்தாதீங்க, நாங்க வேண்டும்னு ரசிகர்கள் இருந்தாங்க அதனால லேட் பண்ணி வந்தோம் சொல்றாங்க. ரொம்ப தப்பான விடைங்க இது. இது ரொம்ப ஒரு மாறலாவே தவறு. இது ஜெய்க்கு நம்ம சொல்றது நடந்து போச்சு, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ரைட், பாஸ்ட் இஸ் பாஸ். பட் ஸ்டில் நீங்க முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இந்த புலிகேசி டீமை நம்பி நம்ம உள்ள போகலாமா வேண்டாமா? உங்களுக்கு பெரிய சினிமாவில் பெரிய வரவேற்பு இருக்கு, மிகப்பெரிய ஆளுமை நீங்கள் சினிமாவில், மறுக்க இல்லாது. உங்கள் பேரில் இன்றைக்கும் 500 கோடி பணம் டெபாசிட் கட்டுறது இங்கே ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஆனால் அரசியல் அப்படி இல்லை. உங்கள் பேரை நம்பியெல்லாம் யாரையும் பணம் கட்ட மாட்டாங்க. நீங்கள் ஊடாக தான் போய் நின்னாகணும், ஓட்டு கேட்டாகணும், வெயிலில் அலைஞ்சாகணும், சஃபகேஷன் ஆகும், கையை கொடுப்பாங்க, வேர்வை வாடை எல்லாத்தையும் பொறுத்துக்கிற மனநிலை வேணும். பொலிட்டீஷியன் ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. இந்த கிரிட்டிசிசம் பண்ணுற நமக்கு தான் ஈஸி. அரசியல்வாதி இருந்து பாரு, காரி துப்புறான், எல்லாம் தொடச்சிக்கணும், வேறு வழியே இல்லையே. எல்லாத்தையும் மீறி நீங்கள் அந்த வெற்றிங்கிற புய்யத்தை தொடணும். அப்போ எவ்வளோ பொறுமை வேணும், எவ்வளோ நிதானம் வேணும். நம்ம இன்னும் ஒரு கவுன்சிலரை கூட ஆகலை, நம்ம போய் ஒரு சிட்டிங் சிஎம் போய் அங்கல்னு சொல்கிறோம், பிரதமரை திட்டுறோம். இதெல்லாம் வந்து நல்ல அரசியலுக்கு அழகான்னு பார்த்துங்க. முதல் விஷயம். முதல்ல இடிப்பார இல்லா ஏமாறம்னு கெடுப்பார கெடும். வள்ளுவன் இந்த இருக்கானே, வள்ளுவன் இவனை விடவா ஒருத்தர் இருக்கிறான். வள்ளுவன் இல்லைன்னா தானா வந்து ஆட்சி கவுந்துருன்றாரு. அழிஞ்சு கெடுப்பாரே இல்லை, ஒருத்தரை கெடுக்கவே வேண்டாம், கெடுப்பார் இல்லாது கெடும் யாரும் வேண்டாம். இவனை படிக்க சொல்ல கவனமா கையில்றாரு. கெடுப்பார் இல்லாது கெடுக்க ஒரு ஆளே தேவையில்லடா, நீயே கெடு. இவனை விட ஒருத்தர் இல்லவே இல்லை. வள்ளுவனை எடுத்து படிக்க சொல்லுங்க. வள்ளுவனே அந்த அரசாட்சி எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க நினைக்கலாம் என்னடா வள்ளுவனை தூக்கி காட்டி ஒரு பாலிடிக்ஸ். வள்ளுவனை முழுசா படிச்சுட்டா நீங்க முதலமைச்சராக ஆயிடலாங்க. சும்மா பேருக்கு பிறப்புக்கும் எல்லாருக்கும் போட்டா போதாது இல்லையா? அது இல்ல, அது எதுக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்குல்ல, புரிஞ்சுங்க. வள்ளுவனே போதுங்க. காலம் கருதி இருப்பர் என்றார் வள்ளுவர், கலங்காது ஞானம் கருதுபவர் என்றார். கண்டிப்பா. எண்ணி துணிய கருமம் துணிந்த பணி என்பவர் இழுக்குங்கிறான். இறங்கின பிறகு எண்ணிராதரா, இழுக்கு அவமானம். ஆனா 1000 முறை யோசிச்சு இறங்கணும் களத்துக்கு வரும். எண்ணி துணிய கருமம், எண்ணிதான் இறங்கணும். இறங்கிட்ட பிறகு எண்ணிக்கலாம். நீச்சல் தெரியாது, கடல்ல குதிச்ச பிறகு நீந்திக்கலாம் கத்துக்கலாம்னு யோசிக்காது. தெரிஞ்சா குதி, தெரியல இவருக்கு, அப்ப தெரிஞ்சவனை கூட வச்சுக்க, நல்ல மினிஸ்ட்ரிஸை கூட வச்சுக்க. இவங்களை நம்பியெல்லாம் போகாதீங்க. இவங்களாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். உங்களை எப்படியே உங்களை எதுவுமே சொல்லக்கூடாது. உங்களை எதிர்த்துனா நீங்கள் வந்து ஸ்பெஷல் சைல்டு மாரி ஆகிட்டீங்க. விஜய் அப்படி தான் ஆக்கிட்டாங்க. அவருக்கு எதுவுமே தெரியல, பாவம், அவருக்கு தெரியாது. அவரை சின்ன பிள்ளை படம் நடித்தார், அப்படியே ஒரு ஐசோலேட்டாக இருந்த மனுஷன். அவரை கொண்டாந்து பொதுமக்களை விடக்குள்ள, பொதுமக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, வேறு வழியே இருக்காது. இப்போ நீங்கள் மருத்துவமனை கூட போய் பார்க்க கூட முடியல, விஜயால் பார்க்க முடியலைன்னு அரசியலாகவும் எனக்கு பேச தெரியும். போய் பார்த்தியா, ஒரு பிரச்சனை இருக்கான்னு கூட பேச தெரியும். சச்சா, நீ பார்க்கவே போக முடியாது, சூழ்நிலை சரியில்லைங்க. இவர் போனாங்க பிரச்சனை தான் வரும். போலீஸ் அனுமதிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், மண்ணெல்லி இறைப்பாங்க கண்டிப்பா. நீங்க யாரோ ஒருத்தர் வீட்டில் மூடுவாங்களே, யாரோ ஒருத்தர் வீட்டில் பேட்டி எடுக்கிறீங்க, அவர் என்னங்க பண்ணுவாருன்னு. அது இல்லை அரசியல், அங்கே வேற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன். அதுக்கு ஆளுங்கட்சி தான் கூட சொல்லுவீங்க. ஒரு முதலமைச்சர் நைட் எழுந்து 1 மணிக்கு அங்கே போயிட்டு திரும்பி மெட்ராஸ் வர முடியுது. தட் இஸ் அரசியல். உங்களுக்கும் அதே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கு. நீங்கள் தனி விமானத்தில் போறீங்க, யார் விஜய சொல்கிறேன். ஆனால் இவ்வளவும் போயும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியல. 30 பேருக்கு மாநாடு நடத்துகிறாங்கன்னு அங்கே தான் கிண்டல் பண்ணி நாக்க படித்து உள்ளே வச்சிங்க. ஆமாம் ஆமாம், அது ட்ரோன் ஷாட். ஒரு மாநாட்டில் 1 லட்சம் பேர் உட்காரலான்னா 1.5 லட்சம் பேருக்கு அந்த பந்தல் போட்டிருப்பாங்க. ஒரு மழை வருது, இதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏற்படுதுன்னா அவர் நின்றுக்கிறதுக்கு இடம் வேணும். மாநாட்டில் வந்து எக்ஸிட் வந்து 4 பக்கமும் இருக்கும். இந்த ரவுண்ட் இருக்குல்ல,
நான் எந்த பக்கம் வேணுமோ நீங்கள் பிச்சு பிடிக்கிட்டு ஓடலாம், அந்த மாதிரி இருக்கும். ம். அதோட வெளியே அவுட்டர் வந்து பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காகலாம் போட்டிருக்க மாட்டாங்க, தகரத்தையெல்லாம் பிச்சு பிடிக்கிட்டு போகிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. மாநாடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா பயங்கர செட்டிங்ஸ் இருக்கும், அது எல்லாமே பிளாஸ்டா பாரிஸ், தள்ளி விட்டா போடப்படன்னு உடஞ்சிரும் வெளியாகிறதுக்கு. இது இவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. ஒரு மாஸ் க்ரௌடு வெளியாகணும்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லை. ஆனால் இது எதுவுமே புரியாமல் நீங்கள் ரொம்ப பெரிய சினிமா நடிக்கிறீங்க, நீங்கள் பொதுமக்களை போய் அவ்வளோ ஈஸியாக நின்னீங்கன்னா இப்படி தான் பிரச்சனை வரும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்களை வர வேண்டாம்னு யாரும் சொல்ல முடியாது. டெமோக்ரேசியன் கண்ட்ரி. நீங்கள் வேணால் கேட்கலாம் தற்குறித்தனமா ஏன் 10,000 பேருக்கு மேலே போலீஸ் அலோவ் பண்ணாங்கன்னு. அது மாதிரி சொல்ல முடியாது. ரைட் டு லிவ், நான் எங்கே வேணுமோ போவேன், எங்கே வேணுமோ வருவேன். அதை எப்படி கேட்க முடியும்? அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தா எனக்கு சார், அவனுக்கு அனுமதி. எனக்கு நான் கட்சி தலைவர் வந்திருக்கேன், அவனோட ஸ்பீச்சை கேட்கணும். அதில் நான் சித்தாந்தால் உந்தப்பட்டு ஓட்டு போட போகிறேன்பா. நீங்கள் என்ன பேசுவீங்க அவன்கிட்ட? தடுக்க முடியலன்னு சில பேர் எழுதிட்டு இருக்கான். தடுக்கலாம் முடியாதுங்க. நீங்கள் உங்கள் ப்ரைவேட் பவுன்சர் வச்சு தான் தூக்கி போட்டுக்கணும். கையால் ஆகாத காவல்துறைன்னு எழுதுறாங்க. என்ன பண்ண முடியும்? காவல்துறை அவங்க வேலையை அவங்க செஞ்சு தான் இருக்காங்க. எல்லாரும் செஞ்சுருக்காங்க. விரும்பத்தகாத நிகழ்வு நடந்திருக்கு. கண்டிப்பாக இதை விஜய் தான் ஓவர் கம் பண்ணணும். சரி, யார்கிட்டையும் போயெல்லாம் ஐடியா கேட்காதீங்க. இவனை பேச்சையும் முதல்ல கேட்காதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். விஜய் தலைவரை கேட்காதீங்க. செல்ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி ஒரு 15 நிமிஷம் பேசுங்க. மனசில் உள்ளதை கொட்டுங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. இறந்துட்டீங்க, ரொம்ப வருத்தம், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நான் கட்சியை கழிச்சிட்டு போயிட்டு மனு கூட கேளுங்க. அது கூட கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் உங்களுக்கு ஏதோ நல்லது பண்ணலான்னு வந்தேன், அது ஏதோ ஒரு மாதிரி திரும்பிட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். எனக்கு குற்ற உணர்வு இருக்குன்னு சொல்லுங்கள். அதுதான் இதை சமாளிக்க முடியும். உங்களுக்காக வேண்டிய யாரும் தேவதூதரெல்லாம் வரமாட்டான். நம்மளோட விளைவை நம்மளே எதிர்கொள்ள வேண்டியதுதான். எதுவாயினும் பரவாயில்லை. இறந்த மக்கள் தைரியமாக இருங்க. மருத்துவமனையில் இருக்கிறீங்க, சீக்கிரமாக சிகிச்சை பெற்று வாங்க. இது ஒரு இயற்கை பேரழிவாகவே நினச்சிக்குவோம். இனி இப்படி நடக்கக்கூடாது. எந்த கட்சிக்கும் நடக்கக்கூடாது. விஜய் விட்டுருங்க. நாட் ஓன்லி தாவேகா, ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, யாருக்கும் நடக்கக்கூடாது. நாம் தமிழர், இது எல்லாருக்குமே ஒரு பாடம் ஆயிட்டுங்க. எல்லாருக்குமே ஒரு அல்லு கைன்றுச்சு. இதில் ஆத்தாடி ஆத்தா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஆனால் மற்ற கட்சிகள் இது மாதிரி தாவ மாட்டாங்க. ஆமா, காரணம் வந்தவல்ல எங்கேயோ ஒரு ஸ்பீக்கர்ல கேட்டு போயிடுவான். முக ஸ்டாலின் பேசுறாரு, இருறா முதலமைச்சர் பேசுறாரு, இந்த புரிதல் இருக்கு. நிறைய மாநாடு நான் போயிருக்கேன். அப்படி நிறுத்துறா, பேசுறத மட்டும் கேளு. சீமான் பேசுறாரு, ஏதோ ஒரு மைக்க மட்டும் கேட்டா போதும், ஆரணி கேட்டு போயிட்டு கேட்டவர் போய் 10 பேர்கிட்ட சொல்லுவார், தலைவர் இது பேசினாரு. இவ்வளவுதான் மாநாடோட யுக்திக்கு. அதான் ஆரம்பத்தில் போறவங்க தான் முன்னாடி போய் உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க, உள்ள. மற்றவங்கள பாதி பேர் மாநாட்டு திடலுக்கே போகாமல் பஸ் ரிட்டர்ன் ஆகிடுங்க. நான் பார்த்துருக்கேன். நான் உள்ள இன்புட் ஆக முடியாது. ஆனால் இங்கே வந்தது வேற. இது சினிமா இன்ஃப்ளூயன்சர்ஸ். நீங்கள் ரோகிணி தேட்டரில் அதிகாலையில் தேட்டருக்குள்ளே வெடி கொளுத்தி போட்ட கும்பல் இது. இவங்களை முதல்ல நல்லா டீச் பண்ணுங்க விஜய் சார். இவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா புரிய வைங்க. அரசியல் என்னன்னு கற்றுக்க சொல்லுங்கள். சரி, அரசியல் ஒரு பெரிய சயின்ஸ். அது ஒரு தொகுதியில் அவ்வளோ கெட்ட பேர் இருக்கும். அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் ஜெயிச்சிருவார் பார்த்துருக்கீங்களா? எலெக்ஷனுக்கு முதல் நாள் வீடியோ வெளியிடுவாங்க ஒரு பெண்ணுடைய, ஆனால் அவர் ஜெயிச்சிருவார். எலெக்ஷனுங்கிறது ஒரு பெரிய மேனிகுலேஷன். அது ஒரு நாள் 2 நாள் நடக்காது. 2026 சிஎம் யாருன்னு இப்பயே தேர்ந்தெடுத்து தான் வச்சுருப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி.